குவைத் சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் மிக உயரிய விருதான முபாரக் அல் கபீர் விருது வழங்கி கௌரவிப்பு. தமிழ்நாட்டில் நடப்பது மக்களை காக்கும் அரசா என அன்புமணி கேள்வி. இணையவழி சூதாட்டத்திற்கு தடைபெற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். இந்தியாவின் வளர்ச்சி உலக நாடுகளின் மீது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நடுவண் அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். வாக்குச்சாவடிகளில் பதிவாகும் கண்காணிப்பு கருவி காட்சிகள் ஆவணங்களாக கருதப்படாது. தேர்தல் ஆணைய விதிகளை மாற்றியது நடுவண் அரசு. புயலால் தனுஷ்கோடி அழிந்து 60 ஆண்டுகள் கடந்தும் எந்த அடிப்படை வசதிகளும் செய்யப்படவில்லை என சுற்றுலா பயணிகள் கவலை. ஓசூரில் நடைபெற்ற ராதாகிருஷ்ணா திருக்கல்யாண நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. மார்கழி மாத அஷ்டமியையொட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் நாளை நடை அடைப்பு மற்றும் பூசை நேரம் மாற்றம். கும்பகோணத்தில் குடியிருப்பு பகுதியில் தேங்கிய மழை நீர் 10 நாட்களாகியும் வடியாமல் துர்நாற்றம் வீசி வருவதால் பொதுமக்கள் கடும் அவதி. அரசு மருத்துவமனைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என கடலூரில் நடைபெற்ற அரசு மருத்துவர்கள் சங்க கூட்டத்தில் தீர்மானம். மெல்பர்னில் நடைபெறவுள்ள 5 நாள் மட்டைப்பந்து போட்டிக்கான பயிற்சியின் போது இந்திய அணித் தலைவர் ரோஹித் சர்மா இடது காலில் லேசான காயம்.